அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து எப்படி அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர், நாதாரி முதலமைச்சராமா? ஓகே. நான் திமுக ஏன் தோத்தது சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க ஏன் திமுக தோத்தது அப்படின்னு காரணத்தை கேட்ட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, அந்த காரணம் தான் ஸ்டேஜ் ஏறி பேச விட்டுட்ருக்கீங்க. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களை முன்னாள் முதலமைச்சர் ஆக்கினது காரணமே இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஸ்டேஜ் ஏறி உங்களோட கட்சியை வந்து கேவலப்படுத்துறது தான். எப்படி டிவிக்கே கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போய் சேர்ந்ததுக்கு என்ன சொன்னார் ராசா அவர்கள்? ராசா அவர்கள் என்ன சொன்னார்? திருமணம் ஒருத்தவங்களை பண்ணிட்டு கள்ள உறவில், அதான் வேற ஒரு உறவு கொள்ளுது. கல்யாணம் ஒருத்தவங்க பண்ணுறது மேரத்தவங்க கூட வந்து டப்பா டப் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு இவ்வளோ கேவலமான ஒரு இழி கருத்தை வந்து சொல்கிற ராசா அவர்களை கண்டிங்க, அவர் கட்சியிலேருந்து நீக்குங்கன்னு சொல்லி நான் அப்போயே வந்து பேசியிருந்தேன். இப்படி பேசுகிற ஒரு கட்சியை, இப்படி பேசுகிற ஒருத்தரை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏன் கட்சி தோற்று விட்டது, திமுக ஏன் தோற்று போனது, மக்களே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வெப்சைட் உருவாக்கி அந்த வெப்சைட்டை எல்லாம் கேட்டிங்களே என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் இதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள், அது இவர் மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறி கெட்டாத பேசுறதுனே ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர். அவர் உங்களுக்கு தெரியும், அவரோட பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டேஜ் ஏறி கெட்டாத பேசுறதுனே 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள கட்சி அவர் அப்படி தான் கட்சி விட்டு நீக்கிறீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துட்டீங்க. எதுக்கு? இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரப்போ அந்த ஆளை வச்சு இந்த மாதிரி கேவலமாக பேசுறது, அப்படி தானே? அதாவது என்ன தான் இருந்தாலும் நானே எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதாவது சிஎம் ஆகிட்டார், மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நான் பாருன்னா மாண்பின் முதல்வர், மாண்புமிகுன்னு சொல்ல வரல எனக்கு, அதனால் மாண்பின் முதல்வர் தான் சொல்லிட்டு இருக்கேன். நானே அதிக விமர்சனம் கரூர் சம்பவத்தில் நான் என்ன மாதிரி விமர்சனம் வச்சோம் எவனும் கிடையாது. நான் மாண்பின் முதல்வர் தான் பேசுகிறேன். அப்போது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும், ஜென்சி கிட்ஸில் நான்லாம் வந்து டிஎம்கே அப்படிலாம் ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து வச்சுருக்கீங்களா? அந்த எண்ணம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் வயசான கட்டைகளை வச்சு பேச வைக்கிறத நீங்கள் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு திமுக திராவிட வெற்றிகள் இந்த மாதிரி திமுக இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாதிரி ஆட்களை பேச விட உங்களோட கட்சிகளோட இது வந்து இது பண்ணும். என்னை கேட்டால் வந்து திரும்ப சொல்கிறேன், சேம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சேம் பிஜேபி அங்கே வந்து அகைன்ஸ்டாக வந்து கரப்பாம்பூச்சி கட்சி உருவாயிருக்குல்ல, அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸ் கூட ஏன் உருவானுச்சு அப்படின்னா அவங்கள வந்து இளைஞர்களை வேலையில்லாதெல்லாம் கரப்பாம்பூச்சி கேலி பண்ணாங்க, கேலி சித்தரிச்சாங்க. கேலி பண்ணதுனால அவங்க ஒரு எழுச்சிமிகு கூட்டமாக உருவாயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் தற்குறின்னு சொல்லி நானே வந்து நிறைய டைம் தற்குறி திட்டிருக்கேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அப்படி கேவலப்படுத்தும் போது, இன்சல்ட் படுத்தும் போது அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து அந்த கேவலப்படுத்தவங்களும் எதிராக வந்துடுறான். இதில் குறிப்பாக இந்த மாதிரி கெட்டவதை பேசுறது, இழி அரசியலை பேசுறது. இழி அரசியல்லாம் என்ன? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒருத்தனை வந்து நாதாரி முதல்வர் அப்படின்னா என்ன? திமுக தலைவர் அவர்களை, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், அவரை வந்து யாராவது இந்த மாதிரி கேவலமா நாதாரி முன்னாள் முதல்வர் அவர்களே யாராவது அப்படி சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்க? நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து என்ன அப்போது இளைஞர் சமுதாயம், அதாவது வயது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போனால் ஒரு மெச்சூரிட்டி வரும். சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறப்ப வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து கலவரமாகும். என்ன காரணம்? அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி அடைஞ்சு இத்தனை வயசு ஆனதுக்கப்புறமும் இவ்வளோ இழி அரசில் பேசிகிட்டு இருக்கவங்கள ஸ்டேஜை விட்டா என்ன? வைகோ வந்து சொல்கிறாரு, இனிமேல் வந்து மதிமுகவுக்கு வசந்த காலம், சொந்த ஸ்டேஜ்லேயே அடுத்து வந்து ஆராசை போய் பேசுகிறாரு. ஆமாம், அப்படி இவங்களுக்கு வந்து கூட்டம் வந்து குமியுது, இவங்களுக்கு கூட்டமே வராது. மதிமுக இன்டெரக்டாக மதிமுக அவர் வைகோ சொல்கிறாருன்னா அவர் வந்து டிஎம்கேலேருந்து விலக போகிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிவிகே விஜய்க்கும் மதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதனால் வைகோ அவர்கள் இன்டெரக்டாக இனிமேல் மதிமுகவுக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்து ஆராசா வந்து பேசுகிறாரு. ஆமாம், அப்படியே கூட்டம் வந்து குமியுது. இழி அரசியல், இதுதான் பேர். இது பேர் என்ன? இழி அரசியல். அவங்க கூட்டமே இல்லைனாலும் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் அவங்கள கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் உங்கள் கூட இருக்கிறதுனால அதனால் கூட்டத்துக்காக வச்சுருந்தீங்க. அவங்களெலாம் வந்து கூட்டம் வந்து குமிக்கிறதுக்காக வச்சுருந்தீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து ரோட்டில் இருந்து போராடுவாங்க. ரோட்டில் இருந்து கவினோட ஆணவப்படுகொலைக்கு ரோட்டில் இருந்து இறங்கி அழுதானுங்க. அவங்களாம் அப்படி மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறதுனால வந்து அப்படி இல்லை. அவங்க செய்கிற போராட்டங்கள், அவங்க செய்கிற மக்களுக்காக இறங்கி நிற்கிற போராட்டங்கள்,
கவினோட ஆணவ படுகொலையில் ரோட்டில் நின்று யாரோ ஒருத்தன் வந்து செத்து போனதுக்காக ரோட்டில் நின்று அழுகுறது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அந்த கட்சி அழுது போராட்டம் பண்ணிச்சுல, அந்த ஒரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அந்த கட்சிகளில் அவங்க கூட இருக்கும்போது மதசார்பற்ற ஒரு கட்சி அப்படின்ற பெயர் தான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தந்துச்சு. புரியுதுங்களா? நீங்கள் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்காதீங்க, தனியாக நின்று பாருங்களேன். அடித்து சொல்கிறேன், இந்த உங்கள் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து உடஞ்சிடும். எல்லாருக்கும் சமம், சமத்துவம் பகுத்தறிவு அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிங்களா, அந்த கொள்கையே முறிஞ்சிருமே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இல்லைனாலோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லைனாலோ எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் வந்து போராடுற கட்சிகளும், அதாவது எல்லா சமூக மக்களும் வந்து எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணும்னு கிடைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அவரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சமத்துவம் பகுத்தறிவுன்ற கொள்கை எங்கே போயிடும்? காணாமல் போயிடும். அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? நான் இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து கொள்கை கோட்பாடில் நிறைய முரண்பாடு இருக்கலாம். நான் விஜய் வந்து தப்பு, மாண்பின் முதல்வர்களும் தப்பு பண்ணால் கேள்வி கேட்குறவன், தப்பு பண்ணுறேன், நல்லது பண்ணால் பாராட்டுறவன். என்ன இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்து நான் யாருன்னே தெரியாமல், நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், டிவிக்கே சப்போர்ட் பண்ணிருக்கேன். டிவிக்கே வந்து முன்னெல்லாம் எதுவுமே, இப்போ ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய கெட்ட விஷயம் நடந்ததுக்கு அதையும் எல்லாத்தையும் அந்த பாலியல் குற்றம்லாம் எடுத்து பேசியிருக்கேன். அவங்க நல்லது பண்ணாலும் வந்து பாராட்டுறேன். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு திமுக, இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அது இல்லை. நீங்கள் எப்பேற்பட்டவங்கள முன்னிறுத்துறீங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் இல்லை, அப்போ இருக்கிற வயசான கட்டையெல்லாம் வாய மூடிட்டு இருக்குமா இல்லையா? அது இல்லை, அது முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இங்கே வந்து உட்கட்சி பூசல். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ்னு வராங்களே, அவங்களெல்லாம் வளர விட்டுறான்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு 4 செகண்ட் டைம் தரேன். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. டிஎம்கே இளைஞர்களை வளர விட்டு நினைக்கிறீங்களா? அப்பா தாத்தா அரசியல் கட்சியில் டிஎம்கள் இருந்தால் அவங்களோட பிள்ளைகளோட வளரமே தவிர ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்ட இளைஞர்களை திராவிட கட்சி திமுகவில் வளர விடவே மாட்டாங்க. அவங்க உட்கட்சி பூசல், அவங்களே வந்து அவங்களுக்குள்ளே வந்து அடிச்சுக்குவாங்க. யாரை இவன் எப்போ தான் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இளைஞர்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணலாம் திமுக, அவ்வளோதான், குச்சினை போத்தாக்கை. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆராசா அவர்களை கட்சியிலேருந்து விளக்கணும், இல்லைன்னா வந்து வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள். ஏன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியும் டிவிக்கவும் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னா இந்த மாதிரி கட்சிகள் மும்முனை போட்டிகள் இருந்தால் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் சேஃபாக இருப்பாங்க. இந்த மாதிரி இழிய அரசில் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவர் காணாமல் போகிறோம் ஒரு கட்சி. அப்புறம் ஒரே ஒரு கட்சி தான் கடைசி வரைக்கும் நிற்கும். எதிர்கட்சிகள் இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கவும் டிவிக்கு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி தான் போயிடும் போல பொழப்பு. வாயை மூடிட்டு சும்மா இருங்க திமுக வயசான கட்டைகள் அவர்களே.